Hey folks, welcome to my channel Nama Talkies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கோதுமை ரவை தோசை தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ட் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கோதுமை ரவை 1 கப்புங்க, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தயிர். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு பேசனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? யூஸ்வலாக கோதுமை ரவை எடுத்து நம்ம உப்புமா தான் செய்வோம், பட் ஆனால் இன்னைக்கு நம்ம தோசை செய்ய போகிறோம். ஸோ தேவையான அளவு தண்ணியை விட்டுருங்க, சரிங்களா? ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இந்த மிக்சரை வந்து ஊற வைங்க, சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கழிச்ச பிறகு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. ஸோ இந்த தோசை வந்து செய்வதற்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப்புங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அரிசி மாவு, அதுவும் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பொட்டுக்கடலை 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து சிவப்பு மிளகா. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1-2 மிளகா எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் தோசை மாவு பதத்தில். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு அதுக்கப்புறமா அந்த மாவு வந்து வெளியே வந்த பிறகு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்முடைய தோசாவுடைய செய்வதற்கு உண்டான பேட்டர் பேஸு. இப்போ இதை வந்து லேசாக வந்து தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, தேவையான அளவு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் மாவுடைய அந்த ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிடுங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் சீரகம் அதை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த தோசை மாவு ஊற்ற போகிறோம். எல்லா தோசையும் வாக்குற மாதிரி தான் இந்த தோசையும் வாக்கணும், அதனால வந்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆன பிறகு திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் குக் ஆன பிறகு தோசை ரெடி ஆகிடும். சூப்பராக சட்னியோடு சேர்ந்து சாப்பிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.